ஜுஜுட்சு கைசன் 0 மூவில லாஸ்ட்டாக யூட்டா ஆஃப்ரிக்காவுக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு யூட்டா ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 தான் வந்திருப்பான். ஆமாம், ஆஃப்ரிக்காவுக்கு ஏன் போனான்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் கிளியர் பண்ணுறேன். யூட்டா ஆஃப்ரிக்காவுக்கு போனதுக்கு 4 காரணம் இருக்குது. அதில் முதலாவது காரணம், யூட்டா அவனோட பவரை கட்டுப்படுத்துறதுக்காக மிக்வல் கூட ஆஃப்ரிக்கா போயிருப்பான். மிக்வல்ங்கிறவன் யாருன்னு தெரியுமாங்க? ஜுஜுட்சு கைசன் 0 மூவியில் லாஸ்ட்டாக கோஜோவோட ஃபைட் பண்ணுறதுக்கு வருவானே, அவன் தான். இதில் ஹைலைட் என்ன, கோஜோ தான் அவன் கூட யூட்டாவை அனுப்பியிருப்பான். இப்போ 2வது காரணத்தை பார்ப்போம். கோஜோவை சீல் பண்ண பிரசன் ரேமை உடைக்க முக்கியமான பொருள் 2 இருக்குது. அதில் ஒன்று தான் பிளாக் ரோப். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, கோஜோ அந்த பிளாக் ரோப்பை அடிச்சிருப்பான். மிக்வலோட டீமில் இருந்தவங்க தான் அந்த பிளாக் ரோப்பை உருவாக்குறவங்க. இதனால் கோஜோ அதை அடிச்சதுனால புது பிளாக் ரோப்பை தேடி ஆஃப்ரிக்கா முழுக்க தேடிட்டு இருந்தாங்க. 3வது காரணம் என்னன்னா, ரிக்காவோட உண்மையை பற்றி தெரிஞ்சுக்க. ஜுஜுட்சு கைசன் 0 மூவியில் ரீகாட சொல் ஹெவனுக்கு போயிடுச்சு. ஆனால் யூட்டா கிட்ட இருந்தது அவளோட வெறும் நினைவுகள் மட்டும்தான். அதை எப்படி அவன் கட்டுப்படுத்தலான்னு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக தான் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருப்பான். இப்போ 4வது காரணத்தை பார்ப்போம். ஏன் யூட்டா திரும்பி வந்தான்னு தெரியுமா? ஷிபியா இன்சிடென்ட் நடந்ததுனால ஜப்பானில் கோஜோ சீல் பண்ணப்பட்டான். ஜப்பானும் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அது சரி பண்ணவும் யூஜி சந்திக்கிறதுக்காகவும் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருப்பான். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா.